நேரம் இருக்குதான், காலியை கட்டி கூட்டிக்கிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. ஆஹா, என் பாக்கியமே பாக்கியம். ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்க. விநாயக பெருமானே, இது என்ன சோதனை? பிள்ளையார பார்த்தோம்னு சொன்னியே, சும்மாவா வந்திருக்காரு? உனக்கு கல்யாணத்தை கொண்டாந்துருக்காரு. வேண்டாமா, எனக்கு கல்யாணம் வேண்டாமா. இந்தாங்க, அது என்னமோ பேய்கோளா இருக்கானுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கல்யாணம் வேண்டாங்குது. சிவகாமி, நீ சற்று சும்மா இரு. அவள் அறியாத பெண் அப்படித்தான் சொல்லுவாள். அதிகாலையிலே குழந்தைக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து இந்த ஆடை ஆபரணங்களை அலங்காரம் செய்து மாப்பிள்ள வந்தாச்சு போல இருக்க. அவ உன் அழக பார்த்துதான் கல்யாண மகன் மயங்கிட்டாராம். எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அந்த பாக்கியம்? கொடுத்து வச்சவன் நீ. அடியே வாங்கி போய் பார்ப்போம். அவ உன் அழக பார்த்துதான் கன்னியார் மகன் மயங்கிட்டாராம். அவ உன் அழக பார்த்துதான் கன்னியார் மகன் மயங்கிட்டாராம். பெண்ணை கூப்பிடுங்க, பெண்ணை கூப்பிடுங்க. ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? ஏன் இந்த அழகும் இளமையும் எனக்களித்தாய் ஆனை முகத்தோனே? நான் உந்தன் திருவுளம் போல் மனித குல தொண்டு செய்ய நாடி வந்தேன், நாடி வந்தேன், நாடி வந்தேன். கண்ணி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய் அருள்வாய். கண்ணி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய் அருள்வாய். நாவில் உரைப்பது, நாவில் உரைப்பது நல்லவையாக ஞானமும் கல்வியும் அருள்வாய் அருள்வாய். கல்வி பருவம் போதும் போதும் அன்னையின் உருவம் அருள்வாய் அருள்வாய். ஐயனே அன்பற்கு மெய்யனே விரைதீர்க்கும் துய்யனே ஆனைமுகனே. ஐயனே அன்பற்கு மெய்யனே விரைதீர்க்கும் துய்யனே ஆனைமுகனே. அகிலாண்ட கோடிக்கும் ஆதியே ஜோதியே ஆதாரமான பொருளே, ஆதாரமான பொருளே. ஆனைமுகத்தோய் சரணம் சரணம் அருள்நிறை சரணம் சரணம். அன்பினால் என்னை தடுத்தாட்கொண்ட அண்ணலே சரணம். அன்பினால் என்னை தடுத்தாட்கொண்ட அண்ணலே சரணம் சரணம். என்னம்மா இது? தந்தையே, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட ஆண்டவன் என்னை படைக்கவில்லை. நாடு முழுவதும் நடையாய் நடந்து மக்களுக்கு நல்லறிவு புகட்டி அவர்களுக்கு அன்னையாய் விளங்க வேண்டும் என்று ஐயன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதற்குரிய உருவமும் அருளியிருக்கிறார். நான் அந்த கடமையை செய்ய எனக்கு உத்தரவு தாருங்கள்.
அன்னையே, நான் அனாதை, தேடுவாரத்து கிடந்தேன். என்னை எடுத்து பரிவுடன் வளர்த்தீர்கள். தாங்கள் என்னிடம் காட்டிய அன்பை நான் உலகத்து மக்களிடம் கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஆசை கூர்ந்து. அன்பர்களே, மனித பிறவி எடுத்த பயன் மனிதர்களுக்கு உழைப்பதுதான். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை ஐயன் விநாயக பெருமான் எனக்கு அருளினார். இதோ அந்த கடமையை செய்ய புறப்படுகின்றேன். இனி இந்த உலகமே என் வீடு, ஆகாயமே கூரை. காணும் மக்கள் எல்லோரும் என் சுற்றத்தார்கள். இனி நான் வேறு, உலகம் வேறல்ல. எனக்கு விடை கொடுங்கள். சாதி இரண்டொழிய வேறில்லை, சாதி இரண்டொழிய வேறில்லை, காற்றுங்கால் நீதி வழுவானெறி முறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதாரிழி குலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி நல்லாரை காண்பது நன்றே, நல்லாரை காண்பது நன்றே, நலமிக்க நல்லார் கேட்பது நன்றேய, நல்லார் குணங்களுரைப்பது நன்றே, அவரோடு இணங்கியிருப்பது நன்று, கல்லானையானாலும் கைப்பொருளும் உண்டாயின் எல்லாரும் சென்றெதிர்கொள்வர், கல்லானையானாலும் கைப்பொருளும் உண்டாயின் எல்லாரும் சென்றெதிர்கொள்வர், இல்லானை இல்லாளும் வேண்டாள், மத்தியும் கெடுத்த தாய் வேண்டாள், எல்லாதவன் வாயில் சொல். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிக்கட்டு போனதிசை எல்லாருக்கும் கள்ளனாய், ஏழ்பிறப்பும் தீயனாய், நல்லாருக்கும் சொல்லனாய் நாடு. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத வீரமில்லாத ஔவையார் நம்ம ஊருக்கு வராங்களா? நம்ம ஊருக்கு ஔவையார் வராங்களா? ஔவையார் நம்ம ஊருக்கு வராங்களா? ஔவையார் நம்ம ஊருக்கு வராங்களா? வருக வருக தமிழ்தாயே, வருக வருக தமிழ்தாயே, எங்கள் வாழ்வு உயர வந்தாயே, வருக வருக தமிழ்தாயே, எங்கள் வாழ்வு உயர வந்தாயே, வருக வருக தமிழ்தாயே.
சரிகிட்ட தகதக பித்தக நகதம் சரிகிட்ட தகத பித்தக நகதம் கட பித்தக நகதம் பித்தக நகதம் சரிகிட்ட தகதம் நகதம் தரம் 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 சத்தம் சத்தம் வருக வருக தமிழ் தாயே வருக 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 தமிழ் தாயே வருக கருணை கடலே வருக கல்வி களஞ்சியமே வருக. தமிழகத்தின் செல்வமே வருக, கல்வி களஞ்சியமே வருக. அன்னையே வணங்குகின்றேன். சென்னலும் கண்ணலும் செழித்து குழிக்கும் பொன்னி காவலா, சோழ மன்னா நீ வாழ்க, நின் குலம் வாழ்க. அன்னையே, தங்களுடைய தேனிலும் இனிய பாடல்கள் செந்தலுடன் கலந்து தென்னாடெங்கும் செந்தமிழ் சுவையை ஊட்டி இருக்கிறது. தங்கள் அன்பு கனிந்த அறிவுரைகளை கேட்ட மக்கள் ஒழுக்கமும் வீரகுணமும் உடையவர்களாக விளங்குகிறார்கள். உங்கள் பாதம் பட்ட இடத்தில் அறம் தழைக்கிறது. உங்கள் பாடல் கேட்ட உள்ளங்களில் பண்பு தழைக்கிறது. தங்கள் வரவை தெய்வத்தின் வருகை போல நாங்கள் நினைக்கிறோம். அன்னையே, தங்களை வரவேற்பதில் இந்த சோழ நாடும் அதன் காவலனாகிய நான் பெருமைப்படுகிறோம். தாங்கள் இனி எந்நாளும் எனது நாட்டிலேயே இருந்து எங்களுக்கு நற்புத்தி புகட்டி அருள்ஞானமே குருவாக விளங்கி வர வேண்டும். சோழமன்னா, இளமையை வேண்டாம் என்று வெறுத்து முதுமையை ஏற்று ஆண்டவன் இட்ட பணியை செய்ய நாடெல்லாம் நடந்து செல்லும் என்னை ஒரு அரண்மனைக்குள் கட்டுப்படுத்தி வைப்பது சரியாகுமா? தமிழ்நாட்டின் பெருவாழ்வு அரண்மனைகளில் இல்லை, அணிவான வீதிகளிலும் இல்லை. பெரும்பாலும் இடிசுவர் கொண்ட குடிசைகளிலும் இடைவிடாது உழைக்கும் மக்களிடம்தான் இருக்கின்றது. இன்று அவர்களிடையே பஞ்சமும் பிணியும் நோயும் வறுமையும் வாட்டி வதைக்கின்றது. அறியாமை தாண்டவம் ஆடுகின்றது. அங்கெல்லாம் நான் சென்று எத்தனையோ போராட வேண்டும். வழி தவறிய மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இறைவன் அளித்த கால்கள் இத்து விழும் வரையில் என் கடன் பணி செய்து கிடப்பதே ஆகும். மன்னா, உன் அன்புக்கு வணங்குகிறேன். எனக்கு விடை கொடு. ஓடு ஓடு, நெல்லு கிடைக்கணும்னா நிக்காத. இந்த பஞ்ச காலத்திலே ஆரியாசம் படியால காட்டி நாம எல்லாம் பட்டினி கிடக்க வேண்டியதுதான். ஐயா, நீங்களெல்லாம் எங்கே போகிறீர்கள்? எங்கே போறோமா? இந்த பஞ்ச காலத்துல காரியாசம் தங்கிட்டு இருக்கிற நெல்லையெல்லாம் ஏழைங்களுக்கு தர்மம் செய்யறாரா. நீயும் போய் வாங்கிக்கிட்டு போறியா? என்னமோ பேசிக்கிட்டு நிக்கிறிய. காரியாசான் என்பது நீர்தானே? அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய நெல்லை பெற வந்தோம். நெல் இப்பொழுது இல்லை, அடுத்த ஆண்டு. ஓஹோ, தர்மம் செய்து விட்டீரோ? தகடூர் அரசன் அதிகமான நெடுமாறஞ்சியின் ஆணை, உம்மை சிறைப்பிடிக்கின்றோம். ஊரெல்லாம் ஓடியாங்க, காரியசமான காவல்ல பிடிச்சுக்கிட்டாங்க, பொம்பட்டுட்டு வாங்க, தடிவிட்டு வாங்க. எப்படி அவர் தப்பிச்சு கொண்டாடணும்? ஓடியாங்க 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 ஓடியாங்க. கோட்டை இடிக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? வள்ளல் காரியின் விடுதலை வேண்டும். உங்களுக்கு காரியின் விடுதலை தானே வேண்டும். அரசன் அதிகமானிடம் சொல்லி உங்கள் காரியை இப்பொழுதே விடுதலை செய்து வைக்கிறேன். அன்னையே, வர வேண்டும் வர வேண்டும். அதியா, உன் வரவேற்பு இருக்கட்டும். நீ செய்ய தவறிய கடமையை காரியாசான் செய்தார்.
அவனுக்கு கைவிலங்கா கிரிவாசமா? இது என்ன அநீதி? மக்கள் வாழ்ந்தால்தான் மன்னருக்கு வாழ்வு என்பதை நீ மறந்தாயா? வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இதை நீ உணரவில்லையா? அன்னையே, மன்னிக்க வேண்டும். தங்களது அரிய மொழிகள் என் அகக்கண்ணை திறந்தன. காரியாசானை இப்பொழுதே விடுதலை செய்ய சொல்கிறேன். உலகத்தில் இத்தகைய உத்தமர்கள் இருந்தும் நாட்டில் ஏன் பஞ்சம் உண்டாகிறது? பசி ஏன் உண்டாகிறது? அதியா, உன் நாட்டில் பஞ்சம் வரலாமா? நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி, நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி, புல்லுக்கு வாங்க பொசியுமா சொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல், நல்லார் ஒருவர் உளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும், ஓதி உணர்ந்த பயன் உலகினுக்கே தரும், நீதிமுறை வழுவா வேதியராலே, நீதிமுறை வழுவா வேதியராலே, எல்லோருக்கும் பெய்யும் மழை. இவ்வுலகில் நல்லார் ஒருவருளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. கண்ணும் கருத்து மேன, கண்ணும் கருத்து மேன, கணவனை கருதும் புண்ணிய மாதர்தம் புகழ் கற்பினாலே, புண்ணிய மாதர்தம் புகழ் கற்பினாலே, புகழ் கற்பினாலே, புகழ் கற்பினாலே, எல்லாருக்கும் பெய்யும் மழை. என்ன அரிய தொழில் செய்து, அரிய தொழில் செய்து, இம்மாநிலம் உண்ண உணவு தரும் உழவர்களாலே, உழவர்களாலே, உண்ண உணவு தரும் உழவர்களாலே, எல்லோருக்கும் பெய்யும் மழை. இவ்வுலகில் நல்லார் ஒருவருளரேல், அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. உன்னைத்தானே அங்க என்ன பண்ற? மனுஷனா பிறந்தவன் பயக்காட்டுக்கு போய் வந்தான்னா அவனுக்கு குடிக்க தண்ணி உண்டாந்து கொடுக்க வேண்டாம்? நல்ல குளிர்ந்த நீச்சு பாகமா ஒரு வெங்கல பாத்திரத்துல எடுத்துட்டு வா. சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், காதா கேட்கல. என்ன பேசாம இருக்கிற? கேட்கிறேன், பதில் அமைக்க அரஞ்சல பாருங்க. உன்னை அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டேன். என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, பசி வந்தது, பாழும் வயிறே ஏன் இந்த பாடுபடுத்துறேன்னு வைத. வகுத்த திட்டினா பசி தீர்ந்து போயிடுமா? குத்துக்கல்ல திட்டினா பத்தினிய திட்டினதாக ஆய்விடுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்னமோப்பா, பசியோட வந்த, உன்னை பார்த்தா ரொம்ப நல்லவனா தெரியுது. நீ கூப்பிடாத போனாலும் கூட
இன்னைக்கு உங்க வீட்டுலதான் சாப்பிடுறதுன்னு நிச்சயம் பண்ணிட்டேன். அதனால என்னப்பா, நான் நினைச்சிட்டேன்னா உங்களை கண்டிப்பா நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும்னு சொல்லிடுவேன். ஒன்னும் பயம் இல்லை. ஆனா வீடு ரொம்ப தொலைவில் இருக்குதேன்னு தான் பாக்குறேன். நாடு முழுதும் நடந்து வந்த எனக்கு உன் வீடு வரைக்கும் நடக்க முடியாதா? ஆனா இன்றைக்கே சாப்பிடுகிறேன். அது இல்லைங்க, நம்ம வீட்டுல ஏன் வீட்டுல சொல்லிட்டு வந்திருந்தேன்னா 4 கறி, கூட்டு, பாயாசம் இதுகளோட நல்லா கிடைக்கும். அதனால என்ன, உனக்கு கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டுமே. ஐயோ, அது உங்களுக்கு வேண்டாங்க. வெறும் தண்ணி விட்ட சோறா இருந்தாலும் போதும்ப்பா. வா, உன் வீட்டுக்கு போகலாம். எழுந்துரு. நீங்க இங்கே இருங்க. சும்மா கூப்பிட்டா போறாது, தொட்டுக்கிட்டு தான் கூப்பிடணுமா? இப்படி காத்தோட்டம் இல்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தா இந்த கட்டில வேணா புடிச்சு அப்படி போட. ஏன் வாசல்லையே கொண்டு போட்டுடு. சரி, இந்த நீ விசிறினது போதும். போனா போகுது. தலைய நல்லா சீவி. என்ன அடாடாடா? வாசம், தாழம்பூ வாசம். ஆமா, நீ வாங்கி கொண்டாந்து வச்சிருக்கீல்ல. அதுக்கு நான் என்ன செய்யறதா? உன் தலையிலேயே இயற்கையா இருக்குது. அவங்கிட்ட தானே என்னவா? வழியில ஒரு ஆட்சி, அவங்க ரொம்ப வயதானவங்க, 4 நாளா பட்னியா. ஐயோ பாவம். நம்ம வீட்லயே என்ன விருந்தா? ஆமா. நீ கட்ட ஆட்டுக்கு விருந்து வரையா? கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு விருந்தா கூட்டியாண்டா விருந்து? இல்ல, உதவாது வர வேண்டாம்னு சொன்னேன். பின்ன எப்படி வந்தாங்களா? அவங்களுக்கு நம்ம வீட்டு விஷயம் தெரியாத போல வந்துட்டாங்க. நீ சொல்றதுக்கு என்ன சொன்னேன்? சொல்லல.